அனைவருக்கும் வணக்கம். கடைசி வீடியோவில் நம்ம நாட் கேட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஆண்ட் கேட்டை பற்றி ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆண்ட் கேட் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஜிக்கல் ஆண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறக்காக நம்ம வந்து ஆண்ட் கேட்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது என்ன சார் லாஜிக்கல் ஆண்ட் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ஸில் மேத்தமேட்டிக்ஸில் செட் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த செட் தியரிங்கிற சப்ஜெக்டில் தான் நம்ம வந்து வென் டயக்ராம்னா என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி யூனியன்னா என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? யூனியன் அப்புறம் இன்டர்செக்ஷன்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதில் இந்த நம்ம இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி செட் மாதிரி வரைவோம், அதில் காமனாக இருக்கிறது அப்படிலாம் எடுத்து நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அங்கே இந்த இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இது இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. என்ன, நம்மளோட லாஜிக் கேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட செட் தியரி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் ஒரு பேஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு செட் தியரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் லாஜிக் கேட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சார். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து சிம்பிள். நம்ம எந்த லாஜிக் கேட்னாலும் இப்படி தானே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட சிம்பிள் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள், அப்புறம் அப்படியே போவோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிள். ஆண்ட் கேட்டோட சிம்பிள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ரெண்டு இன்புட் இருக்கும் இல்லைங்களா? ரெண்டு இன்புட் இருக்கும், அப்புறம் ஒரு அவுட்புட் இருக்கும். லாஜிக் கேட்னாலே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வரைவோம் இல்லைங்களா? ஒரு டி ஷேப்பில் இப்படி போடுவோம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட் கேட். 2 இன்புட் ஆண்ட் கேட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்து 2 இன்புட் ஆண்ட் கேட்டு. என்னோட ரெண்டு இன்புட் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்து பைனரி டிஜிட்ஸை இன்புட்டாக கொடுப்பேன். என்னோட அவுட்புட் நான் வந்து ஒய் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? அந்த ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி. சரிங்களா? ஒரு சிலர் அதை ஏ டாட் பின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏபின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏ இன்ட்டு பின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாட்டோட ஒரிஜினலான மீனிங் என்னென்னா ஆண்ட், அதாவது அந்த லாஜிக்கல் ஆண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டாட்டு குறிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆண்ட் கேட்டோட சிம்பிள். சரிங்களா? இதில் ஆண்ட் கேட்டுக்கு வந்து 2 இன்புட் தான் இருக்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நாட் கேட்டுக்கு மட்டும்தான் ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ஆனால் ஆண்ட் கேட்டு அப்புறம் மற்ற கேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்புட்டு அல்லது 2க்கும் மேற்பட்ட எத்தனை இன்புட் வேணாலும் நம்ம தியரட்டிக்கலாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து 2 இன்புட் ஆண்ட் கேட்டு. வேணால் நம்ம இப்படி ஒரு 3 இன்புட் ஆண்ட் கேட் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட் அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? அது வந்து தியரட்டிக்கலாக நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ஆஃப் ஆண்ட் கேட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆண்ட் கேட்டோட சிம்பிள் மற்ற கேட்ஸோட படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்ட் இந்த பேர்லேயே நம்மளுக்கு எப்படி முடியுது, டி அப்படிங்கிற அந்த இதில் முடியுது இல்லைங்களா? அந்த டியையும் ஆண்ட் கேட்டோட சிம்பிளையும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா? ஸோ அப்போ ஆண்ட் கேட் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும், டி ஷேப்பில் இருக்கக்கூடிய கேட்டை தான் நம்ம ஆண்ட் கேட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட இன்புட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள், ஆண்ட் கேட்டோட சிம்பிளை பற்றின விஷயங்கள். இப்போ அடுத்தது வந்து ட்ரூத் டேபிள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஏன் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணுறோன்னு. அதாவது ஒரு பர்டிகுலர் லாஜிக் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து ஆண்ட் கேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலோ இல்லை இன்டர்வியூவில் கேட்டாலோ நீங்கள் அது என்ன சொல்லணும்னா முக்கியமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த அவுட்புட் ஆஃப் அ ஆண்ட் கேட் இஸ் ஹை. ஹைனா லாஜிக் 1. சரிங்களா? அவுட்புட் ஆஃப் அ ஆண்ட் கேட் இஸ் ஹை ஒன்லி இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹை. சரிங்களா? இங்கே இந்த ஆல் த இன்புட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா சார்? அப்போது ஒரு ஆண்ட் கேட்டோட அவுட்புட்டு ஹையாக இருக்கும். எப்போ ஹையாக இருக்கும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆண்ட் கேட்ஸோட எல்லா இன்புட்டுமே, 2 இன்புட் எடுத்திருந்தால் 2 இன்புட்டுமே, 3 இன்புட் எடுத்திருந்தால் 3 இன்புட்டுமே எப்படி இருக்கணும், ஹையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஆண்ட் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இந்த ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 2 இன்புட் ஆண்ட் கேட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் படி ட்ரூத் டேபிள் எழுத போகிறேன். ஸோ 2 இன்புட் அப்படின்னா எனக்கு 2 பவர் 2, அப்போ எனக்கு 4 காம்பினேஷன்ஸ் வரும். அந்த 4 காம்பினேஷன்ஸை வந்து நான் பைனரியில் எழுதுகிறேன். 0 0, அதாவது 0 0 0 1 1 0 1 1. சரிங்களா?
இந்த 4 இன்புட் காம்பினேஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ அவுட்புட்டை நான் எழுதணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இன்புட்டுமே 0. அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இல்லாட்டி நம்ம இங்கே லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே லாஸ்ட்டில் பாருங்களேன், இந்த இன்புட் காம்பினேஷனில் எல்லா இன்புட்ஸுமே ஹையாக இருக்குது. 2 இன்புட் காம்பினேஷனுக்கு ஆல் தி இன்புட்ஸ் 2 இன்புட்ஸுமே ஹையாக இருக்குது. அப்போ அவுட்புட் என்ன ஆகும்? ஹை ஆகும். சரிங்களா? மற்ற இடத்த எல்லாத்துலேயுமே இது என்னவாயிரும்? 0 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எழுதின ட்ரூத் டேபிள். எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த எல்லா AND கேட்ஸோட இன்புட்டுமே ஹையாக இருக்குதோ, எல்லா இன்புட்ஸுமே ஹையாக இருக்குதோ, அங்கே தான் நான் என்ன பண்ணுவேன்? லாஜிக் ஹை, அவுட்புட் வந்து ஹையாக எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரூத் டேபிள் மற்றும் அதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ அவுட்புட் இஸ் ஹைன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ அவுட்புட் எப்போ லோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி சொல்லலாம்? அவுட்புட் இஸ் லோ ஒன்லி இஃப்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அட்லீஸ்ட் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் லோ அப்படின்னு சொல்லலாங்களா? அதாவது ஒன்லிக்கு பதிலாக அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அட்லீஸ்ட் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் நம்ம லோன்னு சொல்லலாங்களா? அதையும் இங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போது எனக்கு இங்கே பாருங்கள், 2 இன்புட்டில் ஏதோ ஒரு இன்புட் லோ ஆயிடுச்சு, இங்கேயும் ஒரு இன்புட் லோவாயிருச்சு, இங்கே ரெண்டுமே லோவாயிருச்சு. அட்லீஸ்ட் 1 இன்புட் லோவாக இருக்கணும், இங்கே 2 இன்புட்டுமே லோவாக இருக்குது. அப்போ எனக்கு அவுட்புட் என்னவாயிரும்? லோவாயிரும். சரிங்களா? அப்படியும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, AND கேட்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து காமுடேட்டிவ் லா. அதாவது காமுடேட்டிவ் லா அப்படின்னா என்னென்னா சார், நம்ம அந்த நாட் கேட்டுக்கு பார்த்த மாதிரியே இங்கே AND கேட்டுக்கும் ஒரு சில ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரிங்களா? காமுடேட்டிவ் லா, அப்புறம் வந்து அசோசியேட்டிவ் லா அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து AND கேட்டோட காமுடேட்டிவ் லா. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, AND கேட் வந்து இட் ஒபேஸ் காமுடேட்டிவ் லா, AND கேட் ஃபாலோஸ் காமுடேட்டிவ் லான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த காமுடேட்டிவ் லா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, A and B is equal to B and A அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 இன்புட்டு AND கேட்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னோடய இன்புட்டை A B அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவுட்புட்டை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி RHS ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு AND கேட் எடுத்துகிட்டு அதோட அவுட்புட் ஒய், 2 இன்புட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்புட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏபியை வந்து நான் பிஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருமோ அதே அவுட்புட் தான் இங்கேயும் வரும். இப்போ நான் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ ஏக்கு நான் 0 கொடுத்துட்டு பிக்கு நான் 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன அவுட்புட் வருதோ அதே அவுட்புட் தான் இங்கே வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு AND கேட்டில் நம்ம இன்புட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய அவுட்புட்ஸ் வந்து பாதிக்கப்படுவதில்லை. நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் இன்புட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் மாதிரி பார்த்துடலாங்களா? சின்ன ஒரு ப்ரூஃப் தான், ரொம்ப எளிமையான ப்ரூஃப் தான். நீங்களே வேணாலும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும் LHS என்னது? A and B. A and Bனா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏக்கு வந்து நான் வந்து 0 அல்லது 1 தான் எடுக்க முடியும். நான் ஏக்கு வந்து 0 எடுத்துக்கிறேன், பிக்கு வந்து நான் வந்து 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் LHSக்கு A and B அப்படின்னா 1, ஏக்கு வந்து 0, சாரி, ஸோ ஏக்கு 0 and 1. ஸோ 0 and 1 என்னது? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த இன்புட், அதாவது இங்கே வந்து ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 0, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 0. அப்போ அவுட்புட் என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஸோ இது வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. B and A. ஸோ B and Aல அதே மாதிரி 1 and 0, 1 and 0லையும் அதே தான். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் லோ, ஸோ அவுட்புட் இஸ் லோ. அப்போ லாஜிக் 0 ஆயிடுச்சு. இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ AND கேட் ஃபாலோஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்புட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்னுடைய அவுட்புட் பாதிக்கப்படுவதில்லை. ஓகேங்களா? இது AND கேட்டுக்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்தது வந்து அசோசியேட்டிவ் லா அல்லது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, A and B and C அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறாங்க. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, A and B
and C அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா AND கேட் வந்து அசோசியேட்டிவ் லாவையும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்ன சார் அசோசியேட்டிவ் லா அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ரூஃப் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா AND கேட் வந்து அசோசியேட்டிவ் லாவை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடும். சரிங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதோட ஜென்ரல் மீனிங் என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் கேட்டை ஒரு AND கேட் எடுத்துக்கிறேன். சாரி, நாட் கேட்டில் AND கேட் எடுத்துக்கிறேன். பிசியை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு அதோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு AND கேட்டுக்கு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லைங்களா? பிசியை ஃபஸ்ட் எடுத்து அதை ஆட் பண்ணி நான் ஏக்கு அடுத்து இன்னொரு கேட்டுக்கு இப்படி ஏ வச்சு கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும். அங்கே என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதே அவுட்புட்டை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏபின்னு ஒரு இது எடுத்துக்கிட்டு அதோட அவுட்புட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சிக்கு கொடுத்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா? சிக்கு கொடுத்து ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னோடய எல்ஹெச்எஸ், இது என்னோட ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபார் அ கிவன் செட் ஆஃப் இன்புட்ஸ், இது ரெண்டுக்குமே நான் ஒரே இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி சால்வ் பண்ணாலோ எனக்கு அவுட்புட் என்ன தான் ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு ப்ரூஃபாக நம்ம என்ன பண்ணலான்னா ஏவோட வேல்யூ நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்குவோம், பியோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம், சியோட வேல்யூ நம்ம 1 எடுத்துக்கலாம். A0 B1 C1. சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் A and B and C, இது நான் வந்து B and C ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ 0 and 1 and 1, அந்த 1 and 1 நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், 0 and 1 and 1ஓட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அடுத்தது 0 and 1ஓட வேல்யூ 0. இது வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் A and B and C. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், 0 and 1 ப்ராக்கெட்டுக்கு வெளியே சியோட வேல்யூ 1. இப்போ ஆண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். 0 and 1 நம்மளுக்கு என்னது 0 அப்புறம் இந்த 1 and 1, 0 and 1ஓட வேல்யூ என்னது 0. அப்போது இங்கே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டும் 0 ஆயிடுச்சுங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், AND கேட் ஃபாலோஸ் அசோசியேட்டிவ் லா ஆர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து AND கேட்டோட காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக வந்து AND கேட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம், அதோட சிம்பிள் ட்ரூத் டேபிள் பற்றி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி எத்தனை இன்புட் இருந்தாலும் சரி தியரட்டிக்கலாக அத்தனை இன்புட்டுமே ஹையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும், நம்மளோட AND கேட்டோட அவுட்புட் ஹையாக இருக்கும்னு பார்த்தோம். ஒருவேளை ஒரு இன்புட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு AND கேட்டுக்கு என்ன சார், ஒரு AND கேட்டுக்கு நம்ம வந்து ஒரு 300 இன்புட்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 250வது இன்புட் மட்டும் நம்மளுக்கு 0வாக இருக்குது, மற்ற எல்லா இன்புட்டுமே ஹையாக இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுக்கு அதோட அவுட்புட் என்னது 0 தான். ஏன்னா இந்த ஒரு இன்புட் 0 ஆனதுனால ஃபைனல் அவுட்புட் என்னவாயிருச்சு 0 ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து AND கேட்டில் புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 வகையாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் லானா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கி நமக்கு AND கேட் பற்றின ஒரு பேசிக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.